ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார், ஐயா ஹரிஹர மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த வக்கரகதி எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வக்கரகதியினால் என்னென்ன செய்ய வேண்டும், வக்கரகதி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றது பலன்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். எளிய பரிகாரங்கள். சனி பகவான் வக்கரம்னா என்ன, இந்த வக்கரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுது அப்படின்றதையும், இந்த வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த வக்கரத்தின் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி, இல்லைன்னா சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், என்னென்ன எளிய வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்னென்ன அதாவது பொருட்களை தானம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு எந்த வகையான ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். அப்ப இதுல பலனடைய போற ராசிகள் அப்படின்னாக்க நம்ம மேஜரா பலனடையக்கூடியவங்க அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உடல் ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 139 நாள். அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரம சனி யாருக்கு அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ். இத்தனை நாள் ஐசியூல இருந்தாங்க, ஜெனரல் வார்டில் வருவாங்க, திருப்பி அங்க போவாங்க, பட் ரிலாக்ஸ் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏழரை சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3 ராசிகளுக்கு இருக்கு. ஜென்மம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீனம், விரயம் அப்படின்ற பொறுத்தளவு கும்பம், அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது மேஷம். அப்ப இந்த 3 ராசிக்காரங்க, தனுர் ராசிக்காரங்க, இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம் அப்படின்றது இந்த 139 நாளும். அப்ப இந்த 139 நாள் அவர் இது வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சாமி மாறிட்டாங்கன்னா உடனே நாங்க ஃப்ரீ ஆகிப்படுமா? ஃப்ரீ கிடையாது, ரிலாக்ஸ். ரொம்ப நேரம் பயணம் பண்றோம், ஒரு இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி பெறோம். அதே மாதிரி இப்ப இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள், பிரச்சனையில இருந்து தப்பிக்கக்கூடிய நாட்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க விநியோகிக்க வேண்டியது எள் தானம். அடுத்தது காகத்துக்கு சுடு சாதம். ஒரு சில பேர் மீந்து போன பழைய சாதத்தை வைப்பாங்க, அந்த பாவம் பண்ணவே கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இரும்பு தானம். இந்த கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இதை வாங்கி கொடுக்கிறது. அதே போல எண்ணெய் தானம். இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு எண்ணெய் தானம். அதே போல கோயில்களுக்கு, அந்த தேவிகளுக்கும் இவங்களுக்கும் காலையில அபிஷேகம் செய்யறதுக்கு நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர். சனீஸ்வர பகவானுக்கு கட்டுப்படக்கூடியவர். சனீஸ்வர பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா எம்பெருமான் விநாயகருக்கும் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கும். இதை தவிர நரசிம்மருக்கும் சுதர்சனருக்கும், அதே போல கார்த்த வீரியன் அப்படின்ற சுவாமி இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தானம் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அப்ப இதே போல இந்த அன்னதானங்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல அவங்களுக்கு காலுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கும் பொழுது, கைத்தடி வாங்கி கொடுக்கும் போது வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைக்கக்கூடியது இந்த சனி வக்ரம். அப்ப இந்த 139 நாளும் இந்த 5 ராசிக்காரர்களும் ரிலாக்ஸா இருக்கலாமா? ரிலாக்ஸா இருக்கலாம். ஐயா அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ இதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொன்னீங்க. இதை தவிர உங்களால மூவ் பண்ண முடியல, வெளியிலேயே போக முடியல, எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்ற பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, சனி பகவானுக்கு உண்டான எளிமையான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதாவது சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா,
நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த சனி ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது ஜபிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். சரி, இதை தவிர உங்களுக்கு சனி காயத்ரி மந்திரம் இருக்கு. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லும் போது வெயில்ல இந்த பனைமரத்தினுடைய பனம் கல்கண்டு, அது தவிர அந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி அந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? துளாராசி நேயர்களே, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இப்ப போயிட்டு இருக்கு. 6ஆம் இடத்தில் சனி பகவான். எடுத்த காரியங்கள் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போ வக்ரகதி அடைகிறாரே, என்ன ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தேன்னா, துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடியவர் சனி. நட்பு வீடு நண்பர் சனியை பொறுத்தவரையிலும் துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். இருந்தாலும் வக்ரகதி அடையும் போது அவருடைய வலிமை குறையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இப்போ வக்ரகதி எங்க அடைகிறார்? உத்திரட்டாதி தன்னுடைய நட்சத்திரத்திலேயே 3ஆம் பாதத்துல வக்ரகதி அடையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உச்சமாக இருந்தாலும் சில நேரத்தில் வேற வழி இல்லாம வாய மூடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அதாவது உத்திரட்டாதி 3ஆம் பாதம்ன்றது துளாராசியிலேயே நவாம்சத்துல வரும். அப்போ உச்சம் பெற்ற சனி பகவான். அப்படி உச்சம் பெற்ற சனி பகவானா இருந்தாலும் சில நேரத்தில் வாய மூடிட்டு இருந்து என்ன நடக்கிறதோ வேடிக்கை பார்க்க வேண்டிய கட்டாயத்துல வரும். போட்டி மனப்பான்மை, பொறாமை மனப்பான்மை, போட்டி மனப்பான்மை, எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இவனால இருந்தது. இப்ப பார்த்தேன்னா இப்பயும் வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் பொறுமையாக இருந்து எதற்கும் செவி சாய்க்காமல் வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் காலம் வரை உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் நிச்சயமான வெற்றி உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சனி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரம் பெறதுனால என்ன சார், போட்டிகள் எல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா, போட்டிகள்ல சற்று தொய்வு வரும். இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால கவலைப்பட தேவையில்லை. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் நிச்சயமான வெற்றி உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்துல மூத்த குடிமகளாக இருந்தால் உடல் நலத்துல இந்த கழிவு பாதைகள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியான ரிஷபம், அதாவது சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்தையும் சனி பகவான் 3ஆம் பார்வையில பார்க்கிறார். அதாவது 8ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார் சனி பகவான். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால மறைந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனைகள் வரும். மறைந்த உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், கழிவு உபாதைகள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல சற்று ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா சப்தம பார்வையில வக்ர சனி பார்க்கிறார், 12ஆம் இடத்தையே பார்க்கிறார். உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தையே பார்க்கறதுனால தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போறது. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், வேலையின் மூலியமாக ஏற்றம் கிடைக்கும். வேலையில உங்களுக்கு புதுசா ப்ரமோஷன் கொடுத்து அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளும் கொஞ்சம் அதீதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. தொழில மாறுதல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தா 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் வக்கர சனி, அது தவிர 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய வக்கர சனி என்னென்ன மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான கன்னியை பார்க்கிறார்.
தூக்கங்கள் தொலையக்கூடிய நாட்கள். என்ன சாமி தூக்கம் தொலையுது அப்படின்னா வேலை அதிகமாகும். வேலை அதிகமானால் பொருளாதாரம் மேல்நிலை அடையும். பொருளாதாரம் மேல்நிலை அடைஞ்சால் நம்மளுடைய லேவிஷ்னஸ் அதிகமாகும். நாம ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பத்தார்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த துளாராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தார்களுக்கு சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நம்ம தூக்கத்தை தொலைச்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தார்கள் நல்லா இருப்பாங்க. ஒன்று. அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தாரு. அப்ப அவர் பார்க்கும்பொழுது வக்ரகதி இல்லாம பார்த்தாரு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் தொடர் தோல்வி ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப சனி பகவான் நிக்கிற இடத்துல அவரே வலுவிழந்து பார்க்கிறாரு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமா இது. வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல ராசிநாதனான சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அங்க வக்ரமா இருக்கிறாரு. படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்காம இருந்த துலா ராசி என்பவர்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான வேலைகள் கிடைக்கும். வேலைகள்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் மூலியமாக பணவரவு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு வேலை இல்லாம வீட்டில் முடங்கி இருந்தாங்க. முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய பட வாய்ப்புகள் உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டங்களில் செய்வார். சரி, ஒரு சில இந்த துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையுது. எப்படி? தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறையுது. அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது எம்பெருமான் திருப்பதியில் உள்ள வேங்கடமுடையான சொல்லணும். அந்த வேங்கடமுடையான வணங்குற முறையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திருச்சானூர்ல உள்ள பத்மாவதி தாயார், 2வது கீழே திருப்பதியில உள்ள கோவிந்தராஜ பெருமாள், 3வது மேல எம்பெருமான் திருப்பதி பெருமானுக்கு இடம் கொடுத்த வராக சுவாமி, 4வது எம்பெருமான் வேங்கடமுடையான தரிசிச்சுட்டு அங்க உள்ள அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. பெருமாளை இந்த முறையில சேவிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, உங்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதனால கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறைஞ்சிருந்தவங்களுக்கு பெருமாளுடைய அருள் பெற்று ஒவ்வொரு தடையும் உடைச்சிக்கிட்டு பெரிய லெவலில் முன்னேற முடியுமா? பெரிய லெவலில் முன்னேற முடியும். சரி சாமி, எனக்கு திருப்பதி போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்கல, 300 ரூபா டிக்கெட் டிமாண்டாக இருக்குது, அதனால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பெருமாளை கண்டு சேவிச்சுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை விலகும். சாமி, பக்கத்தில் உள்ள பெருமாளுக்கும் போக முடியல, ஏதாவது எளிய பரிகாரமாக சொல்லுங்க அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்ரியான ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார், இதை பிரம்மமூர்த்த நேரமான 4/6 டெய்லி 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. எப்போலேருந்து 15/7/2026 30/11/2026 வரலும் சொல்லிட்டு வாங்க. இதை தவிர உங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய 10 பாத்திரம் வைக்கக்கூடியவங்க மற்றும் வீடு பெருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அவங்களுக்கு புடவை தானம் பண்ணுங்க. அதே போல அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு வேண்டிய உபகரணங்கள் பாதாணி மற்றும் கொடை வாங்கி கொடுங்க. அதே போல கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தோளான செருப்பு வாங்கி கொடுங்க. அந்தணர்களுக்கு வேட்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதே போல காகங்களுக்கு சுடு சாதத்தை விடயம் பண்ணுங்க. அதே போல சுவாமிக்கு தெய்வ திருமேனிக்கு உண்டான நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி 1 கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணையும் 100 கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி தீபமும் ஏற்றிக்கிட்டு வாங்க. அப்போ வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர சனி காலமான 15/7/2026 30/11/2026 வரையிலும் கன்க்ளூஷனா என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கும்ன்றது நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. துலாத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம் தொடரும். வக்ரமடைந்த சனி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்களில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வேலையில் ப்ரமோஷன், அதாவது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஏற்றங்களின் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய, பொருளாதாரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்.
திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்துல சற்று கவனமாக இருங்க. 8ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால ஆஸ்பத்திரி அது மாதிரி விஷயத்துல, அதாவது ஐசியூவில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மருத்துவரின் ஆலோசனை பெற்று செல்வது நல்லது. கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரும். அதை தவிர வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரும், இருந்தாலும் தடங்களை தாண்டி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர வந்து இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சின்னத்திரை பெரிய திரையில பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், சனி வக்கரமான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு. கீழ்த்தட்டு, அதாவது இந்த சின்னத்திரை பெரிய திரை கீழ்த்தட்டு மக்களுக்கு, கீழே வேலை செய்கிறவங்களுக்கு அங்கீகாரங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பொறுப்பான பதவிகளும் நிச்சயமான பரிணாமங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் 90 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த சனி வக்ரம் கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.